வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஷஹ்ரு ரமலான் அல்லதீ உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பய்யினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ஆமன்னா பில்லாஹ் ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி திப்பில் குலூபி வ தவாயிஹா வ ஆஃபியத்தில் அபதானி வ ஷிஃபாயிஹா வ நூரில் அப்சாரி வ லியாயிஹா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ் எதனால் சிறப்பித்திருக்கிறான், கண்ணியப்படுத்தியிருக்கிறான், மகிமைப்படுத்தியிருக்கிறான்? அதற்கான பதில் நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த புனித மாதத்திலே இறைமறை இறைக்க அருளப்பட்டது என்பதுதான் காரணம். அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலேயும் பதிவு செய்திருக்கிறான். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் என்று. குர்ஆனோடு எதெல்லாம் தொடர்பு கொண்டிருக்கிறதோ, யாரெல்லாம் நெருக்கம் கொண்டிருக்கிறார்களோ எல்லோரும் சிறப்பு மிக்கவர்களாக, மதிப்பு மிக்கவர்களாக இருக்கிறார்கள். இந்த ரமதான் மாதத்தில் இறைமறை இறங்கிய காரணத்தினாலே ரமதான் முழுக்க நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பித்து ரமதானை கண்ணியப்படுத்தினான். லைலத்துல் கதிரிலே குர்ஆன் இறங்கிய காரணத்தினாலே 1000 மாதங்களை விட அது மிக மேன்மையான இரவு என்று சொல்லி அந்த இரவை அல்லாஹ் மேன்மைப்படுத்தினான். இறைமறையை இறக்கி கொண்டு வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்தஸ்தையும் அல்லாஹ் உயர்த்தினான். வானவர்களிலேயே அவர்கள் தான் வானவர்கோன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக மரியாதைக்குரியவராக இருக்கிறார்கள். அதே போன்று எம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அந்த வேதம் இறங்கிய காரணத்தினாலே அவர்கள் அகிலத்தார், உலகத்தார் அத்தனை பேரையும் விட சிறப்புற்று விளங்குகிறார்கள். அதே போல் புனித மக்காவிலே வைத்து அந்த இறைமறை இறங்கிய காரணத்தினாலே மக்காவுக்கும் தனி சிறப்பு ஏற்பட்டது. அரபி மொழியிலே அது இறங்கிய காரணத்தினாலே அரபி மொழிக்கு ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் உண்டாகிவிட்டது. இந்த உம்மத்தார் மீது அந்த இறைமறை இறக்கி அருளப்பட்ட காரணத்தினாலே நாம் ஹைர உம்மத்தாக ஆகிவிட்டோம். உயர்ந்த உன்னதமான உம்மத்தாக நாம் ஆகிவிட்டோம். சற்று யோசித்து பார்க்கிறோம். இப்படி குர்ஆனோடு எதெல்லாம் நெருக்கம் இருக்கிறதோ, எதெல்லாம் தொடர்பில் இருக்கிறதோ எல்லோருமே சிறப்பு மிக்கவர்களாக, மகிமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிற போது நாமும் அந்த குர்ஆனோடு எப்போதும் தொடர்பிலேயே இருக்க வேண்டும். நெருக்கத்தோடு நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வீடுகளிலே ஒவ்வொரு வீட்டிலேயும் இறைமறை ஓதப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் யாருமே தாலில் குர்ஆனாக இல்லாமல் இருக்கக்கூடாது. குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் குர்ஆனை கற்றுக் கொடுக்காவிட்டால், அதற்கான ஏற்பாடு செய்யாவிட்டால் பெற்றோர் தங்களுடைய கடமைகளை செய்தவர்களாக ஆகவே மாட்டார்கள், ஒருபோதும் ஆக மாட்டார்கள். பிள்ளைகளுக்கு அநீதம் இழைத்தவர்களாக, பிள்ளைகளுக்கு வஞ்சகம் இழைத்தவர்களாக ஆகிவிடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். காரணம், குர்ஆன் மூலமாக அல்லாஹ் மக்களை மேன்மைப்படுத்துகிறான், சிறப்புப்படுத்துகிறான் என்று நாம் சொல்லுகிற போது நம்முடைய பிள்ளைகள் சிறப்புக்குரியவர்களாக ஆக வேண்டுமா இல்லையா? குர்ஆன் மூலமாக அன்பு சகோதரர்களே, ஒவ்வொருவரும் அந்தஸ்தினுடைய உச்சத்திற்கே சென்றுவிட வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், அர்ஹமு உம்மத்தி பி உம்மத்தி அபூபக்கர். என்னுடைய உம்மத்துமார்களோடு அதிக கருணை மிக்கவர்கள், மிகவும் சிறப்பானவர்கள். அதே போன்று அஷத்துகும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அடுத்து மிகவும் சிறப்பானவர் யார் என்று கேட்டால் அஷத்துகும் பி அம்ரில்லா. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மிக அழுத்தமான முறையில், பலமான முறையில் நிறைவேற்றக்கூடியவர்கள், அவர்களும் மிக சிறப்புக்குரியவர்கள். மூன்றாவதாக சொன்னார்கள் வாக்கரவுகும் உபய் இப்னு கஅப் என்றார்கள். அடுத்து மிக சிறந்தவர் யார் என்று கேட்டால் அருள்மறை இறைமறையை மிக சிறப்பான முறையில் ஓதுகின்ற உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு மிகச் சிறப்பானவர் என்று சொன்னார்கள்.
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருவருக்கும் அடுத்தபடியாக உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரதானப்படுத்தியதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், ஆயிரக்கணக்கான சஹாபிகளுக்கு மத்தியிலே அவர்கள் காரில் குர்ஆன் என்கின்ற ஒரு நன்மதிப்பை பெற்றார்கள். குர்ஆனோடு அவர்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருந்து கொண்டே இருந்தது. அன்பு சகோதரர்களை பேரில் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நம்மோடு, நம்முடைய பிள்ளைகளோடு, நம்முடைய சந்ததிகளோடு குர்ஆனுடைய நெருக்கம் தொடர்பு இல்லாவிட்டால் அது மிகப்பெரிய கைசேதம். முஸையினுல் மெம்பரி வல் மெஹராப் என்று நம்முடைய அன்பு சகோதரர்கள் ஓதுகிறார்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சிறப்புப்படுத்தி மெம்பரையும் மெஹராபையும் அழகுபடுத்தியவர் என்று அந்த பெயர் அவர்களுக்கு எப்படி விளங்கலாயிற்று என்று கேட்டால், புனித ரமதான் மாதத்திலே நாம் அறிந்த ஒரு விஷயம்தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புனித மதீனாவிலே வலம் வருகிற போது எல்லாரும் அவரவர் தனித்தனியே தொழுது கொண்டிருக்கிறார்கள். நஃபில் வணக்கங்களிலே தனித்தனியே தொழுது கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரையுமே ஒருங்கு சேர்த்து ஒரு ஜமாத்தாக தொழுதார்கள் என்றால் அது ஒரு சிறப்பாக இருக்குமே, பள்ளிவாசலுக்கே ஒரு ஜீனத்தாக அலங்காரமாக இருக்குமே என்று ஆசைப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லா மக்களையும் இணைத்து நீங்கள் தராவி நடத்துங்கள் என்று கட்டளை பிறப்பித்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நாம் இப்போது தராவி தொழுது கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு இமாமாக யாரை நியமனம் பண்ணார்கள் என்றால் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். காரணம், உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிரக்கணக்கான சஹாபிகள் மத்தியிலே குர்ஆனோடு அதிகம் நெருக்கம் கொண்டவர்களாக, தொடர்பு கொண்டவர்களாக, பந்த பாசம் கொண்டவர்களாக இருந்த காரணத்தினாலே அந்த அளவுக்கு மதிப்பு ஆகிவிட்டது மட்டுமல்ல, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸ் அறிவிப்பு செய்கிறார்கள். ஒரு முறை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபய் இப்னு கஅபை பார்த்து சொன்னார்கள், இன்னல்லாஹ அமரனி அன் அக்ரா அலைக்கல் குர்ஆன், நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது குர்ஆன் ஷரீஃபை ஓது காட்டும்படி எனக்கு பணித்திருக்கிறான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் பணித்திருக்கிறானாம். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் வெளவெளத்து போய்விட்டார்கள். வேறு அதிர்ச்சிக்கு, ஆனந்த அதிர்ச்சிக்கு ஆளாகிவிட்டார்கள். அல்லாஹு சம்மானி, என் பெயரை அல்லாஹ் குறிப்பிட்டு சொன்னானா என்று திரும்ப கேட்டார்கள். ஆயிரக்கணக்கான சஹாபிகள் இடையே உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹுடைய பெயரை அல்லாஹ் பிரதானப்படுத்தி சொல்கின்றான் என்றால் அவர்கள் அதிர்ச்சியில் ஆளாகி கேட்டார்கள். ஆம் என்றார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அழுக ஆரம்பித்து விட்டார்கள். ஆனந்த கண்ணீர் வடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். கண்களிலிருந்து கண்ணீர் பொலபொலவன ஊட்டலாயிற்று. அருமை சகோதரர்கள், உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள், கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அப்படி என்னதான் சூராவை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஏக இறைவனுடைய உத்தரவு பிரகாரம் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஓதி காண்பித்தார்கள் என்று கேட்டால், சூரத்துல் பையினா, லம் யகுனில் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிக்கீன். அற்புதமான ஒரு சூரா, ஏகத்துவத்தை எடுத்து இயம்பக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூரா. அன்பு பெரியோர்களே, அந்த சூறாவைத்தான் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஏக இறைவனுடைய உத்தரவு பிரகாரம் ஓதி காண்பிக்கிறார்கள் என்றால் சற்று யோசிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் எப்போதும் குர்ஆனோடு அதிக தொடர்போடு, அதிக நெருக்கத்தோடு இருக்குமாறு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். என்ன காரணம்? இந்த குர்ஆன் மூலமாகத்தான் அல்லாஹ் இந்த சமுதாயத்தை மேன்மைப்படுத்துகிறான், உயர்வுபடுத்துகிறான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதே போன்று ஒரு அருமையான ஒரு நண்பர், சஹாபி, அவர்கள் இருவரும் சேர்ந்து அஸ்ஃபான் என்ற இடத்திலே சந்தித்துக் கொள்கிறார்கள். அஸ்ஃபான் என்ற இடத்திலே சந்தித்துக் கொள்கிறார்கள். நன்கு கவனிக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், அந்த அன்பு நண்பரிடத்திலே கேட்கிறார்கள், ஸைத் இப்னு அப்துல் ஹாரிஸ் கேட்கிறார்கள், உங்களை நான் மக்காவிலே அகலவாதி, மக்கா மக்களுக்கு நான் உங்களை கவர்னராக நியமனம் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இப்போது ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறீர்கள். புனித மக்காவிற்கு, அரஃபா, மினா, அரஃபாத், முஸ்தலிஃபாவுக்கு ஹஜ்ஜுக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு பகரமாக கவர்னராக, அதாவது கவர்னருக்கு பகரமாக உதவியாளாக யாரை நீங்கள் நியமனம் பண்ணிவிட்டு வந்திருக்கிறீர்கள் சொன்னார்கள். அந்த அன்பு நண்பர் அவர்கள் சொன்னார்கள், ஆம், இப்னு அபுசா என்கிற நண்பரை எனக்கு பகரமாக நான் கவர்னராக நியமனம் பண்ணிவிட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னார். யார் அந்த இப்னு அபுசா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். மௌலம் மவாலினா,
நம்முடைய அடிமைகளில் ஒரு அடிமையாக இருந்தாரே அந்த அடிமைதான் என்று சொன்னார்கள். மௌலமின் மவாலினா, ஒரு அடிமையா நீங்கள்? அடிமையாக இருந்து அடிமை தலையிலிருந்து விடுதலை பெற்றவர், ஒரு சாமானியராக இருக்கக்கூடிய ஒருவர், அவரையா நீங்கள் உங்களுக்கு பகரமாக புனித மக்கா மக்களுக்கே நீங்கள் கவர்னராக நியமனம் பண்ணிவிட்டு வந்தீர்கள் என்று கேட்டபோது சொன்னார்கள், அந்த அன்பு நண்பர் சொன்னார்கள், ஆம், அவர் காரியுல் குர்ஆன், குர்ஆனை நன்கு ஓத தெரிந்தவர், அவர் குர்ஆனை மிக அருமையான முறையில் ஓத தெரிந்தவர் மட்டுமல்ல, வாலிமுபில் ஃபராயிலி, ஃபராயில் சட்டங்கள், ஃபராயில் என்றால் சொத்துரிமை சட்டங்களை நன்கு அறிந்தவராக இருக்கிறார்கள் என்று சொன்னபோது உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு அருமையான ஹதீஸை அங்கே பதிவு செய்கிறார்கள். இன்னல்லாஹ யர்ஃபு பிஹாதல் கிதாபி கௌமன் வ யலூ பி ஆகரின், அந்த ஹதீஸை சொல்கிறார்கள். அல்லாஹ் இந்த குர்ஆனை வைத்து ஒரு சில பேருடைய அந்தஸ்தையே உயர்த்துகிறான். தாழ்வான நிலையிலே உள்ளவர்கள் கூட உயர்ந்த நிலைக்கு மாறுகிறார்கள். அதே சமயத்தில் யார் குர்ஆனை அலட்சியப்படுத்துகிறார்களோ, குர்ஆனுடைய சட்ட திட்டங்களை அவமதிக்கிறார்களோ, ஷரியத்தினுடைய சட்டங்களை காலிலே போட்டு மிதிக்கிறார்களோ, அவர்களை அல்லாஹ் இந்த குர்ஆனை வைத்தே தாழ்த்தி விடுகிறான். பெருமானார் சொன்னது இன்றைக்கு நிதர்சனமாக இருக்கிறது. ஒரு மௌலா அடிமையாக இருந்து அடிமைத்தலையிலிருந்து உரிமை விடப்பட்ட ஒரு மனிதரை புனித மக்காவிற்கு கவர்னராக நியமனம் பண்ணப்படுவது என்பது சாதாரணமான ஒரு விஷயமா? மெம்பரிலே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். ஒரு அன்பு நண்பர் வந்து கேள்வி கேட்கிறார், ஐயுன் நாஸி கைர், மக்களிலே மிக சிறந்தவர் யார் என்று கேட்கிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மக்களிலே மிக சிறந்தவர் யார் என்று கேட்டால் அக்ரஹும் பி கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய கிதாபை நன்கு ஓதக்கூடியவர், மிக அற்புதமான முறையில் ஓதக்கூடியவர். வ ஆமருஹும் பில் மாரூஃப், நல்லதை மிக சிறப்பான முறையில் ஏவக்கூடியவர். வ அன்ஹாஹும் அனில் முன்கர், தீயதை தடுப்பவர். கடைசியாக சொன்னார்கள் வ அவுஸலுஹும் பிர் ரஹம், உற்றார் உறவினர்களோடு ஒட்டி வாழக்கூடியவர். இவர்தான் மிக மிக சிறந்தவர் என்றார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசித்து பார்க்கிறோம், நேற்றைய தினம் ஹாபிஸ் அவர்கள் ஓதுகிறார்கள், குர்ஆன் ஷரீஃப் ஓதுகிறார்கள், அவரோடு சேர்ந்து ஒரு சிறுவரும் சேர்ந்து ஓதுகிறார் சஃபிலே நின்று கொண்டு. கடைசி ஆயத் ஆமன ரசூல் உட்பட அதை தாண்டி அன்பான பெருமக்களே அடுத்த சூரா தொடங்குகிறது. அந்த அந்த மாணவர் நமது ஊரை சார்ந்தவர், நம்முடைய ஊரிலே ஹிப்ஸ் கற்கிறாரா அல்லது வெளியூரிலே சென்னையிலே கற்பதாக ஒரு தகவல். பக்கத்தில் நின்ற ஒரு அன்பு சகோதரர் இதை சொல்லுகிறார், அந்த பையனை எனக்கு அறிமுகப்படுத்துங்கள் என்று நான் கேட்டிருக்கிறேன். அப்படியானால் அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் அந்த பையனுடைய அந்தஸ்தை எப்படி உயர்த்தியிருக்கிறான் பாருங்கள், கொஞ்சம் யோசியுங்கள். எனவே தான் நீங்கள் பயணம் சென்றீர்கள் என்றால் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் யார் குர்ஆனை நன்கு ஓத தெரிந்தவராக இருக்கிறாரோ அவர் உங்களுக்கு இமாமத்து செய்யும். அரைகுறையாக ஓதக்கூடியவர், தஜ்வீது இல்லாமல் தர்தீல் இல்லாமல் ஓதக்கூடியவர், அவர் இமாமத்து செய்யக்கூடாது. சரி, அப்படி நன்கு ஓதக்கூடியவர் பலர் இருந்தார்கள் என்றால், நிறைய பேர் இருந்தார்கள் என்றால், எல்லோரும் சமகாலத்தை சார்ந்தவராக இருந்தார் என்றால், அவர்களிலேயே இன்னொருவரை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அது என்ன? அலஹும் பி சுன்னா, நல்ல முறையிலே குர்ஆன் ஓத தெரிந்தவராக இருப்பதோடு சுன்னத்தான அந்த சட்டத்திட்டங்களை நன்கு அறிந்தவரை நீங்கள் முன்னிலைப்படுத்துங்கள் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குர்ஆன் ஓதுவதற்கு முக்கியத்துவம் தருகிறார்கள் என்றால், குர்ஆன் இறங்கி இந்த மாதத்திலே இதை நாம் யோசிக்க வேண்டுமே. நம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் குர்ஆனை மிகவும் நல்ல முறையிலே ஓத தெரிந்தவர்களாக இருக்க வேண்டுமே. அதற்காக வேண்டிதானே நம்முடைய ஊரிலே நம்முடைய ஜமாத்துகளை மிக மிக சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. ஏதோ ஓதினோம் என்று இருக்கக்கூடாது, மிக அருமையான முறையிலே தஜ்வீதோடு தர்தீலோடு அற்புதமான முறையில் ஓதுகிற போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை மையமாக வைத்து நம்முடைய பிள்ளைகளுடைய அந்தஸ்தை உயர்த்துவான். பதவி பட்டங்கள் எல்லாவற்றின் மூலமாக சிறப்பு பெறுவதை விட, உயர் அந்தஸ்து பெறுவதை விட, உமரல்லானவர்கள் கூறிய அந்த ஹதீஸின் அடிப்படையிலே இந்த கிதாபை வைத்து அல்லாஹ் நமது ஹாபிஸா உட்பட எத்தனை ஹாபிஸாக்களை நாம் மகிமைப்படுத்துகிறோம், சிறப்புப்படுத்துகிறோம். அதற்கு என்ன காரணம்? ஒரே காரணம், அந்த 30 ஜுஸூக்களையும் அவருடைய இதயத்திலே ஏந்திருக்கிறார்கள், தாங்கியிருக்கிறார்கள், பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு அழகான முறையிலே நம் முன்னே அவர்கள் ஓதி காண்பிக்கிறார்கள். அதனால் அவர்களை நாம் சிறப்பிக்கின்றோமே, கொண்டாடுகின்றோமே. நம்முடைய பிள்ளைகள் அப்படி கொண்டாடப்பட வேண்டாமா?
நம்முடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் நல்ல முறையில் குர்ஆன் ஓத தெரிந்தவர்களாக இருக்க அவர்கள் ஓதுவதை நாம் கேட்டு ரசிக்க வேண்டாமா? சற்று யோசியுங்கள் அன்பான பெருமக்களே. பிள்ளைகளை பார்த்து சாங் ஒரு அழகான பாட்டு பாடுப்பா என்று கேட்டு அந்த பாட்டை கேட்டு ரசிப்பதை விட ஒரு அழகான சூறாவை ஓதி காட்டு என்று கேட்டு நாம் அந்த சூறாவை கேட்டோம் என்றால், செவிமெடுத்து கேட்டோம் என்றால் அது எவ்வளவு அந்த ஆனந்தான் ஒரு பெயர் ஆனந்தமாக இருக்க முடியும். அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமானதாக. எனவே சுருக்கமாக சொல்வது என்றால், குர்ஆன் இறங்கிய இந்த மாதத்திலே குர்ஆனோடு யார் தொடர்பில் இருக்கிறார்களோ, நெருக்கத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் மிகவும் மேன்மைக்குரியவர்கள், அந்தஸ்துக்குரியவர்கள். அதைத்தான் எடுத்த மாத்திரத்தில் நாம் சொன்னோமே, அது சம்பந்தப்பட்ட எல்லோரும் உயர்ந்த ஸ்தானத்தை பெற்றவர்களாக ஆகிறார்கள் என்று அத்தகைய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் அத்தனை பேருக்கும் தந்தர் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.